ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து டென்சே சீட்டாட் ஆஃப் ஸ்லைம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 17 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வேணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்கம் போல ஃபன்னோடவும் காமெடியாவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அது எனக்கு போதும். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹாப்பி எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம காத்து கொடுக்கலாம். ஹீரோவும் சரி உங்க எல்லாரையும் மீட்டிங் போறதுக்கான காரணமே இப்ப ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில பல வேலைகள் உங்களுக்கு எதனா மனசுல இருந்ததுன்னா அது கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லுங்க. அது முன்கூட்டியே நம்ம ரெடி பண்ணணும்ல. அதனால உங்களோட கருத்துக்கள் கேட்கறதுக்காகவும் கூடவே சில பல இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க போறேன். அதுக்காக தான் இங்க வர வச்சேன். உங்களுக்கு எதனா ஆட்சி பண்ணிருக்கா இல்ல? அதுக்கப்புறம் ராமிரசம் சரி ரீமரோ எங்க மலிமை அவ வீட்டுக்கு போயிட்டா. அவ நீண்ட நாளா இந்த டெம்பர்ஸ்ல தாங்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். அவளுக்கும் ஃப்ரேக்கும் இடையில சண்டை வருமா, அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கிளம்பிட்டா. அப்படியா? ஆமா, என்ன பண்றது. சரி இப்போ முதல்ல அறிமுகத்தை வச்சுக்கலாமா? இவர் பேர் தான் மஜ்மில். எனக்கு இவரை பொறுத்த வரைக்கும் தெரியும். பட் ஆனா உங்களுக்கு எல்லாருக்குமே இவரை இப்பதான் புதுசா பாக்குறதுனால இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறது. நீங்க எல்லாரும் இவரை தேவையில்லாம தீவிரவாதி மாதிரிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இது ஃபெஸ்டிவலுக்கு பயங்கரமான தூணா இருந்து சில பல பின்னாடி வேலைகளை பார்த்தவர் இவர் தான். ஃபெஸ்டிவலோட சக்சஸ்க்காக நிறைய முயற்சிகளை பண்ணிருக்காரு. நம்ம கண்ட்ரியோட பைனான்ஸ் எல்லாம் இவர் தான் மேனேஜ் பண்றாரு. அவர் சொல்றது சரிதான். என்னோட பேரு கிராட் மர்ஜிமில். கிரேட் ரீமூரோ அவருக்கு எனக்கு கொடுத்த கிராண்ட் டாஸ்க் எப்படியும் நான் ஒரு வழியா வெற்றிக்கிடமா முடிக்கிற நிலைமையில இருக்கேன். அதனால அவருக்கு நான் வேலை செய்யறதுனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்ன நம்புவீங்கன்னு சொல்றேன். இப்ப புரிஞ்சுதா இவர் யாருன்றது உங்களுக்கு? அப்புறம் மர்ஜிமில், நீ வேணா உன்னோட வேலையில இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கீங்க. ஓகே லார்ட் ரீமூரோ, ஆனா அதுக்கு முன்னாடி ஃபுல் டீடைல் நான் கொடுத்துறேன். இது என்னோட மஜ்மில் கிராஃப். அதாவது ஃபெஸ்டிவலுக்கு தேவையான ஈவென்ட் எல்லாம் எப்படி நடத்த போறோம் எல்லா டீடைலையும் எல்லாத்தையுமே இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம நாட்டோட ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனோட ஓப்பனிங்ல நம்ம இந்த இடத்துல வெறும் கெஸ்ட் மட்டும் வரவேற்க போறது கிடையாது. அதர் நேஷனை சேர்ந்த மக்களையும் அட்வென்ச்சர்ஸ் மெர்ஜென்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் தான். அதனால நம்ம நிறைய அவங்களுக்கு சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண போறோம். நல்ல ஐடியா தான். ஆமா. அதுக்கப்புறம் இந்த பில்டிங் தான் ரெப்புடேஷனுக்கான ராயல்டி அண்ட் நோபிலிட்டிக்காக உருவாக்கப்பட்டது. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சமைக்கிறதுக்காக நம்மளோட ஷூனாவும் மிஸ்டர் யோஷிடாவும் ஒன்னா சேர்ந்து சமைக்க போறாங்க. ஹீரோவும் புது டிஷ் செய்யும்பா நான் ரொம்ப ஆவலா இருக்காது கண்டிப்பா. அப்புறம் இந்த ஓப்பனிங் ஃபெஸ்டிவலோட மெயின் ஈவென்ட் நம்ம கிரேட் ரீமூரோ ஒரு ஸ்பீச் பிரமாதமா கொடுக்க போறாரு. என்னடா பெருமையை பேச சொல்றேன், நமக்கு அது வராது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எல்லாருமே நான் டீமன் லார்ட் ரீமூரோன்றது தெரியும்டா. அதுக்கு இந்த ஸ்பீச் இப்ப தேவைதானா? எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா நீங்க பண்றீங்க. சரி பண்றேன். சரி அதுக்கப்புறம் நீ சொல்றேன். ஆஃப்டர் அவரோட ஸ்பீச் முடிச்ச பிறகு என்ஜாய்மெண்ட்டுக்கான நேரம் இருக்கானது. அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கான இடமே டெம்பரஸ் ஆப்ராவா டேவோ. ஆமா, அந்த இடத்துல நம்ம நேஷனோட கல்ச்சர் கலைகள் எல்லாத்தையும் நம்ம ரீமூரோ எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்தி கெத்து காமிக்க போறாரு. அந்த இடத்துல எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அது வர அன்னைக்கு பாத்துக்கலாம். நீங்க கவலைப்படுங்க. அப்படியா? அடுத்தது நம்ம நாட்டுல புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட ஹீலிங் போர்ஷன்ஸும் ஹார்மரியும் நம்ம சேல் பண்ண போறோம். அதை பயன்படுத்தி அங்க வர அட்வென்ச்சர் டோர்னமெண்ட்ல அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே அதை பயன்படுத்துவாங்க. அதோட கூடவே அன்னைக்கான ஆர்ட்ஸ் பிறகு என்ஜாய் பண்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வெவ்வேறு வகையான ஸ்டால்ஸும் இருக்கும். இங்க பாருங்கடா, என் கடைக்கு வந்து சாப்பிடுங்க, கிரில் சிக்கன் செய்யறேன். அப்ப எனக்கு என்னடா வேலை? நீங்க தான் மெயினான ஆளுன்றதுனால விஐபி சிட்டிங்ல நீங்க அரை நாள் இருப்பீங்க. அந்த இடத்துல நீங்க விரும்புற ஆட்களை மட்டும் அலோ பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க. சூப்பர். நான் பொதுவே அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் தான் எதிர்பார்க்கறேன். அதுக்கப்புறம் 2 நாட்கள்லயே அந்த டஞ்சனுக்கான வழியை நாங்க திறந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் அட்வென்ச்சரிங் பண்ற எல்லாருக்குமே அது ஒரு நல்ல வாய்ப்பு அமையும்ன்றது நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம நல்லா கல்ல கட்டும். கவலைப்படாதீங்க, என்னோட சைட்ல இருந்து நான் பாச ஒருத்தனை ரெடி பண்ணிட்டேன். அந்த வேலையை நான் காபி கிட்டியும் உங்ககிட்ட தானே விட்டுருக்கேன். நல்லா பண்ணுங்கடா. அப்புறம் என்ன, எல்லாரோட வேலையும் ஒழுங்கா பண்ணிருக்கா? எதனா ப்ராப்ளம் இல்ல? ராமிரஸ் பண்றோம், எனக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சொல்ல. என்ன உனக்கு ப்ராப்ளம்? அவளை விட நான் சொல்றேன் பாரு. உனக்கே தெரியும் அந்த 95வது ஃப்ளோர்ல தான் அந்த டஞ்சனும் ஃபாரஸ்ட் இருக்கு. சில ரீசனுக்காக ஆல்ரெடி 71வது ஃப்ளோர்ஸ் வரைக்கும் எல்லா இடத்தையும் நாங்க பிடிச்சிட்டோம். அந்த ஃபாரஸ்ட் டஞ்சனா என்னது அவ்வளவா? அதுதான் கேளு. அவ்வளவு ஃபோர்ஸ்ல வர வச்சுட்டோம். ஆனா எங்க கிட்ட என்னன்னா இப்ப மான்சஸ் பற்றாக்குறையா இருக்கு. பாசஸும் அந்த அளவுக்கு கிடையாது. என்னடா சொல்ற? ஆமா, நம்ம ஒவ்வொரு ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மான்சஸையும் ஒவ்வொரு பாஸ் லெவல் மான்சரையும் நம்ம சமன் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா வர அட்வென்ச்சருக்கு அது ஏமாற்றமும் ஆயிடும். ஆமா அப்படிதான் நம்ம பண்ணணும். அப்படி இல்லைன்னா எனக்கு கஷ்டமாயிடும் மனது. சொல்லப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஒருத்தன மான்ஸ்டரா அதுவும் பாஸ் லெவல்ல நான் லாஸ்ட் இருக்கேன்னு வச்சுக்கேன். மிச்ச எல்லா ஃப்ளோர்ஸ்லயும் பாஸ் லெவல் இருக்கணும்ல. இதை பத்தி தான் நானும் சொல்ல வந்து சொல்லிட்டு 2 பேரும் அங்க சண்டை போட்டு இருக்கு. இவன் சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி ஹீரோ யோசிக்க. அதுக்கப்புறம் ரங்காவும் எனக்கு ஒரு ஆள் தெரியும் ஒருத்தனால பாஸ் லெவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அறிமுகப்படுத்தி ஆகணும். நீயா எவ்வளவு கியூட்டா இருக்கு, கவலைப்படாதீங்க, என்னோட பெஸ்ட் கொடுத்து அந்த ஃபாரஸ்ட் டெவலப் பண்றேன். ஓகே உன்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணு. அப்புறம் உனக்கு ஒரு நேம் கொடுக்கணுமே கட்டாயமா. நீ மிஸ்டிக் ஃபாக்ஸ் அப்படின்றதுனால யோகோன்ற பேரு நல்லா இல்ல. 9 ஹெட் அதுவோ வேணாம், எனக்கு வந்துருச்சு. உன்னோட பேரு இதுக்கப்புறம் குமாரா. கைஸ், இது உண்மையிலேயே அவன் சொன்னதுதான். குமாரான்றது நம்ம ஒரு பேர் கிடையாது. அடாடா, பேர் கொடுத்ததுல இவ்வளவு பாதி எனர்ஜி காலி ஆயிடுச்சு. என்ன நீங்க கொடுத்தது ஹை லெவல் மான்ஸ்டருக்கு பேர் வச்சிருக்கீங்களா? அதனால நிறைய மேஜிக் சோர்சஸ் அதுல செலவாயிட்டு இருக்கும். அப்படி நீ உன்னோட செம்பாயும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேர் கொடுத்த பிறகு குமராவும் 90 எல்லாம் மாறிடுது அவனுக்கு. குமரா உன்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணு. ஓகே. அதுக்கப்புறம் ஷூனாவும் என்னமா நான் கூட ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு ஆளுக்கும் பாஸ் லெவல் மான்ஸ்டருக்கான ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க ஆட்களை. சூப்பர். ஷூனாவும் ட்ரெனியும் கொடுத்த ஐடியா படி நியூ டஞ்சன் மாஸ் இதுக்கப்புறம் அறிமுகப்படுத்த வரும். அவ்வளவுதான், என்னோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபெஸ்டிவல் ஓடுது, நல்ல வேலை பண்ண. அதுக்கப்புறம் சரி சோய், நான் கேட்ட விஷயம் என்னாச்சு ரிப்போர்ட்? ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த விஸ்கோன்ட் காசட் அவனோட கிண்டத்திலேயே
அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மஜ்மல் இது கிட்ட ஷாக்காவே, ஏன்னா டிஸ்கவுண்டட் ஆர்த்ரோஸ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனை லீட் பண்ற ஆபீசரா இருந்திருக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு மஜ்மல் ஷாக்காவே, ஆர்த்ரோஸ் என்னது அது பல கட்ட ஆர்கனைசேஷனோட ஹெட் அது. அதுல முக்கியமா இந்த ஸ்லேவ் ட்ரேடிங்க நிறைய பேர் பண்ணுவானுங்க. முகம் தெரியாத பெயர் தெரியாத மெர்ச்சன்ட்ஸ் எல்லாமே அதுல இருப்பாங்க. என்னது ஸ்லேவ் ட்ரேடிங்கா? ஆமா. சோயும் ஆமா லாட்ரி ப்ரோ, மிலிட்டன்ட் குரூப் கூட இந்த ஸ்லேவ் வார்ஸ்ல ஈடுபடுறாங்க. மேஜிக்கல் பேஸ்ட் அப்புறம் செவரல் மேஜின் இதெல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கான சிறிய மிலிட்டரி இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சிறிய நேஷனாவும் இப்ப இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அப்பதான் என்னடா அப்பதான்ற, ஏன்னா இப்போ கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் அவங்களோட ஆட்டமே அடக்கப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்கு காரணம் அந்த லைட் ஸ்பீட் ஹீரோ தான். இதுக்கிட்டே வந்து 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. லைட் ஸ்பீட் ஹீரோவா? அதுக்கப்புறம் அவனை காமிக்க அவனோட கிண்டத்துல அவனும் சிட்டியோட என்ட்ரன்ஸ்ல இருந்து வெளியே போறதுக்காக தயாரா இருக்கான். அப்ப அவன் கையில வச்சு இருக்க கிறிஸ்டல்ல ஒரு வாய்ஸும் சரிடா அப்புறம் பாக்கலாம் போயிட்டு வந்து அனுப்பி வைக்கிறான். இவனு தலை வச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேரேஜ்ல ஏறலான்னு பாக்க அப்ப அங்க இருக்கிற கண்டிப்பட்டு ஒத்தனும் ஆஹா ரொம்ப ஃபீல் பண்ணியே வாங்க போவோம். ஆமா மாஸ்டர் மசயாக்கி சீரியஸாவே நீங்க எந்த காரணத்துல ஒரு டீமன் லார்ட பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. அவசரது சரிதான், ஏன்னா நீ மசயூக்கி நீ தான் லைட் ஸ்பீட் ஹீரோ. அதுக்கப்புறம் இவனும் சரியா சொன்னீங்க சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்ப பார்த்தா அவனும் நார்மல் உலகத்துல இருந்து ரீஇன்கார்னேட் ஆயிருப்பான். அவனோட பாஸ்ட் லைஃப்ல அவனோட ஃப்ரெண்டு கூட நடந்து வரும்போது திடீர்னு ஒரு பொண்ணு அவனை பார்த்து கிராஷ் பண்ணும்போது இவனும் ஷாக் ஆயிட்டு அந்த பொண்ணை பார்க்க டேய் எங்கடா போயிட்டுன்ற மாதிரி இவன் நண்பனை பார்க்கும்போது அந்த பொண்ணு இவ்வளவு பார்க்கும்போது தலைமாத்தோட பார்த்தா வேற ஒரு உலகத்துல வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இருக்கிற அந்த உலகத்துக்கு அடடா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த நாள் வேற ஒரு உலகத்துக்கு வந்துட்டேன். எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. அதுக்கப்புறம் ஆக்சிடென்டா பல பேர்கிட்ட நான் ஒரு இடத்துல மாட்டிக்கினேன். ஒரு பொண்ணு ஒருத்தன் பயந்து அந்த காப்பாத்த சொல்லி இவங்கிட்ட வந்து கேட்க இவனும் பாக்குறான். ஓஹோ நீ தான் இந்த பொண்ணு காப்பாத்த போற ஹீரோவா? பாருடா கவலைப்படாதீங்க, நீங்க ஹீரோ ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குது. அதுக்கான ஐக்கிய ஸ்கில் இப்ப நான் ஆக்டிவேட் பண்றேன். சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஒரு ஹீரோவா இந்த உலகத்துல டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு சிஸ்டம் சொல்ற மாதிரி இவனுக்கு ஒரு சிஸ்டம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. நீங்க இதுல எதுனா ஒன்னு சூஸ் பண்ணுங்க. சரி எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் சூஸ் பண்ண அதுக்கப்புறம் ஸ்கில் வந்துட்டு என்னடா நீ ஒரு ஆர்டினரி கையா? இல்லையே உன்னை பார்க்கும்போது ஹீரோய்க்கு தெரியல, என்ன ஏமாத்திரியா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சிஸ்டமும் ஹீரோய்க்கு இருக்கிறதுக்கான பிரசன்ஸை வெளிப்படுத்துற சக்தியை இவனுக்கு வெளிப்படுத்துவோம். யாரடா ஏமாத்துற ஓட ஏமாத்துங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அடிக்கணும் போக இவனை கண்ணு முறை அச்சிருவானு பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கீழே ஃபைண்ட் வந்து கிடக்க என்ன நடந்த விஷயத்தை காமிக்கிறது. அவன் அடிக்க வரும்போது இவனோட தலையாலேயே அவனோட தாடியை முட்டிட்டு இருப்பான். அவனோட காலி இவர் தான் மாஸ்டர், நமக்கு ஒரு புது ஹீரோ கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் கொண்டாரு. அப்ப அந்த பேப்பரையும் ஆமா கிடைச்சிட்டாரு, இதுக்கப்புறம் இவர் தான் நம்மளோட மாஸ்டர், நமக்கான ஹீரோ. சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை கரை குறைவா ஏற்படுத்தேன். என்னோட பேரு ஜென் ராய். நான் இங்க ஒரு அட்வென்ச்சரா தான் சுத்தி இருக்கேன். நான் உங்களோட பவர்ஸை பார்த்ததுனால கண்டிப்பா உங்களுடைய சபார்டினேட்டை என்ன ஏத்துக்கோங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அட்வென்ச்சரிங் பண்றதுக்காக போறானுங்க. இதோட எல்லாம் முடிஞ்சிடும். பீப்பிள்ஸ் எல்லாமே என்னதான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுதா மசயூக்கி? அங்க பார்த்தா இவங்க 2 பேரும் அங்க துவம்சம் பண்ணிக்கிறானுங்க. மாத்து செலத்தையும் லிசட்டை போட்டு தவிச்சு எடுக்கவும் இவன் வாய போடுறான். கிண்ணால இவ்வளவு பவரா இருக்கானுங்க. இதனோட விளைவாகணும் மசயூக்கி நீங்க தான் உண்மையான ஹீரோ. நான் உங்க கூட சேர்ந்துறேன். என்னையும் உங்களோட சபார்டினேட்டை ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சேர அதுக்கப்புறம் கிங்டம் ஆஃப் இன்க்ராஷியாவை காமிக்க அந்த இடத்துல தான் மார்ஷியல் ஆர்ட் டோர்னமெண்ட் அரேனாவை காட்டுறாங்க. அந்த இடத்துல மஜ்மல் சொன்ன மாதிரி லைட் ஸ்பீட் ஹீரோவான நம்ம மசயாக்கியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டிருப்பான். நீ தான் அந்த மசயாக்கியா? உன்னை எல்லாரும் ஹீரோ சொல்றாங்களே அப்படின்னு ஒரு பொண்ணும் பேச இந்த பொண்ணு வேற யாரும் தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க கூட சபார்டினேட்டை சேர பண்ணவதான். அங்க போனா அவனும் ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதோட ஹீரோக்கு ஆக்ஷன்ல நீங்க ஈடுபடுறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸையும் குடிச்சு வச்சிருக்கீங்க. உண்மையான ஹீரோனா நீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேர் சேர்ப்பா உண்மையில நீங்க தான் ஹீரோன்னு. அதுக்கப்புறம் அவளும் மாஸ்டர் மசயாக்கி நான் உங்களோட சபார்டினேட் இருந்து இவ தான் ஜீவு. நாங்க 4 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்டியை உருவாக்கிருக்கோம். அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டரான யூகி கிட்ட வர மசயாக்கி யோசிக்கிறான். என்னோட பவரை வந்து ஐக்கிய ஸ்கில் தான் எதனா ஒண்ணுக்கு சூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு யாருக்கிட்டே இருக்காது. அது வகையில யூகிக்கும் தெரியுது. யூகியும் பரவாயில்லடா இவ்வளவு ஃபாஸ்டா நீ ஏறங்கி ரீச் பண்ணிட்ட. வரலாறுல இது முறை தான் நடக்குது. உன்னை யாரையுமே அந்த டோர்னமெண்ட்ல தோக்கடிக்கவே முடியலையாமே. கண்டிப்பா நீ தான் இந்த வருஷத்தோட உண்மையான ஹீரோ. என்ன சொல்ற மசயாக்கி? விடு யூகி, என்ன காரணம்னு உனக்கு தெரியும். என்னால எதனா ஒண்ணுக்கு சூஸ் பண்ற வகையில எனக்கு இந்த மாதிரி பவர்ஸ் கிடைச்சது. கவலைப்படாத, ஒன்னு மாதிரியான பவர்ஸ் இந்த இடத்துல யாருக்குமே கிடையாது. அது மட்டும் இல்லாம லைட் ஸ்பீட் ஹீரோவான உனக்கு நான் ஒரு விஷயத்த நீ அதை எனக்காக பண்ணுவியா? என்னடா அது? அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்லேவ் கம்பெனி ஆர்த்ரோஸ அழிக்கணும்ன்ற முடிவுல யூகி இறங்கியிருக்கான். மல்டிபிள் கண்ட்ரியோஸோட மல்டிபிள் கனெக்ஷன் வச்சு இருக்குது அந்த ஆர்த்ரோஸ். அது இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணி அழிக்கவே இல்லை. இதனாலேயே ஸ்லேவ்ஸ் ரொம்ப அடிமையா குடும்பப்படுத்தினு இருக்காங்க. ஆமா ட்ரக்ஸ் கூட அந்த இடத்துல புலங்கறத கேள்விப்பட்டிருக்கேன். டேஞ்சரஸான மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாத்தையுமே அவங்க சேல் பண்றாங்களாம். யூகியும் ஆமா இருக்கிறதுலயே மார்க்கெட்ல ஜெயிண்ட் மார்க்கெட் அதுதான். அதுவும் எனக்கு கன்ஃபார்ம் ஆன விஷயமே கிங்டம் ஆஃப் பெல்ஜியான்ற இடத்துல தான் ஸ்லேவ் ட்ரேடிங் பண்ணிக்கிறாங்களாம். ஆர்த்ரோஸும் அந்த இடத்துல இருக்கதா சொல்லிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷனை நீ எனக்காக அழிக்கணும். லக்கிலி எங்களுக்கு கிடைச்ச இன்வெஸ்டிகேஷன் மூலியமா ஒரு சில பேர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. அதனாலதான் நீங்க அந்த பெல்ஜியாவில போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதை அழிச்சிட்டு வரணும். இது டேஞ்சரஸான ரிக்வெஸ்ட் தான். எவ்வளவு பெரிய டேஞ்சரஸா இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகணும்னா கண்டிப்பா பல நாடுகள் நமக்கு எதிராக இருக்கும். மறைமுகமா நம்மள கொல்லவும் பாப்பாங்களா? டேய் அதை பத்தில ஏன்டா நீ கவலைப்படுற? நம்ம கிட்ட சக்தி இல்லையா? நம்மள அட்வென்ச்சரஸா அவனை தோக்கடிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஆள் அமைச்சிருக்கேன். ஆனா இன்னும் அவங்க கிட்ட எந்த விதமான கான்டாக்டும் வரல. அதனால இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா கூட உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனாலதான் நீங்க போக கூடாது. உன்னோட தலைமையில அங்க போயிட்டு அதை அழிச்சிட்டு வா. நம்ம ஸ்லேவ் ட்ரேடிங்க தடுக்கணும்ல. அதுக்கப்புறம் இவங்களை கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வைக்கிறாங்க. அவனும் ஒத்துக்க சரி நீங்க போறதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவனுங்களும் அந்த இடத்துக்கு போக அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தின்னு இருக்காங்க. அந்த நாட்டுடைய முக்கியமான ஆளும் வாங்க லைட் ஸ்பீட் ஹீரோ, இந்த உலகத்திலேயே உங்களுக்கு தெரியாத ஆள் இருக்க முடியுமா? நீங்க என்ன திடீர்னு எதோட இடத்துக்கு வந்திருக்கீங்க? நான் அதை தெரிஞ்சுக்கலாமா? அது மட்டும் இல்லாம
ப்ளீஸ் எனக்காக இந்த இடத்துல தங்கிட்டு போங்களேன். ரொம்ப நன்றி. ஆனா பின்னாடி இருந்த ஒரு அமைச்சர் மாதிரியான ஒருத்தனும் பாரு ஹீரோ இந்த அளவுக்கு இருப்பாருன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க கூச்ச போக மாட்டோம். என்ன பண்றது, நமக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களை கவனிச்சிக்க முடியாது. அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்க எங்கடா மசாயி அவனா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரான்னு சொல்லிட்டு போனா ஒண்ணுமோ பாத்ரூம் தேடிக்கிறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தா ஹலோ பாத்ரூம் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இவனுக்கு 2 பேர் பார்த்துட்டு சாக்கா இருக்கு. நீ எப்பறம் வந்து லைட் ஸ்பீட் ஹீரோ இந்த இடத்துல அது கிடையாது. நீங்க என்ன தேவையில்லாம இடத்துக்கு இந்த இடத்துல வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம பாத்துனீங்களே ஸ்லேவ் ட்ரேடிங் கான்ட்ராக்ட் போடும்போது வந்துட்டீங்க. உங்களை நான் இந்த இடத்துல உயிரோட பக்க விட மாட்டேன். ஒரு நிமிஷம் நான் பாத்ரூம் தேடி தான் வந்தேன். என்னது ஸ்லேவ் ட்ரேடிங்கா? எனக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான வேர்ல்டு எனக்கு மட்டும் தான் இருக்காரு. ஆனா என்னோட பிரைவேட் விஷயத்துல தலையிட்டோம் அவரையும் நாங்க கொல்ல தயாரா இருப்போம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு நீங்க இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களை கொல்லாம விட மட்டும் சொல்லிட்டு அவன் சோட எடுத்து அவன் முன்னாடி இந்த ஆளை கொல்ல என்னடா பண்றேன். நான் பாத்ரூம் எங்க இருக்கு தானே தேடி வந்து ஏன்டா தேவையில்லாம வாலியை கொள்றேன்னு பார்த்தா எல்லாரும் இங்க வாங்க லைட் ஸ்பீட் ஹீரோ நம்மளோட அமைச்சர் ஒருத்தர பண்ணிட்டான். இவனுக்கு கத்துறப்போ அந்த இடத்துல பார்த்தா சோல்ஜர்ஸ் வர இவன் மாட்டி உள்ள சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கான். அங்க பார்த்தா அங்க வர சோல்ஜர்ஸ் எல்லாமே இவனோட பார்ட்டியோட மெம்பர்ஸ் எல்லாரும் போட்டு துவம்சம் பண்ணாங்க. என்னடாச்சு என்ன பிரச்சனை? அதுவா நான் எதிர்பார்த்துதான். என்ன இருந்தாலும் உங்களோட ஹீரோ தான் இந்த ஆளு கொண்டா தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியா? ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். மசையாக்கி அவன் மேல பழி போட பாக்குறான்னு நினைக்கிறேன். என்னது? அப்ப ஜீவவும் கவலைப்படாதீங்க செத்து போன ஆளே உங்களை வந்து பதில் சொல்லுவான் யார் அவனுக்கு கொண்டதுன்னு. என்னது? அப்ப பார்த்தா அவனுக்கு கண்மணிக்க மசையாக்கியும் என்ன பண்ண நான் அவனுக்கு ஹீலிங் பண்ணேன் அவ்வளவுதான். எனக்கு என்ன ஆச்சு எவனா எனக்கு போட்டு தள்ளுது. அதுக்கப்புறம் தலைவன் ஜின்ராயும் டாய் கேரட் பயிலே உலக என்ன நடந்த உண்மையை சொல்ற இல்லன்னா செத்திங்க 2 பேரும் ஸ்லேவ் ட்ரேடிங் பண்ணீங்க நீங்க சீக்கிரட்டா. அவனை அதை பத்தின எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்துட்டு சரணடையில ஒன்னியும் சரி அந்த மீச வச்சிங்கிற அந்த கம்யூனிட்டியும் சரி போடுறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்தோட மெயின் ஆளும் வந்துட்டு இவனுக்கு எல்லாரையும் பார்த்துட்டு அவரும் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே உண்மையை போட்டு அவங்க கிட்ட உடைக்க ஒரு இது கிட்ட ஷாக் ஆட்டி அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்னது இவனுக்கு டக்கு கோசன்ற கிரிமினல் ஆர்கனைசேஷன் ஆர்த்ரோஸ் சொல்லி படத்துக்கு லீட் பண்ணிக்கிறானுங்களா? எனக்கு தெரியாம ஸ்லேவ் ட்ரேடிங் பண்ணிக்கிறானுங்க. எவ்வளவு கேவலமான விஷயத்தை பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அவரும் அதோட பிரான்சஸ் இருக்கிற ஒவ்வொரு இடத்தை அனுப்பிச்சு சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அழிக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையும் கேதர் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம லைட் ஸ்பீட் ஹீரோ கிட்ட கேட்டு லைட் ஸ்பீட் ஹீரோவான மசையுக்கியும் நான் ஒரு வழியா அந்த இடத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டு ஆர்த்ரோஸையும் அழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்லேவ்ஸ் எல்லாரும் வெடி வச்சதுக்கு அப்புறம் எப்படி அவங்களை தங்க வைக்குதுன்னு எனக்கு புரியல. ஒரு பக்கம் பார்த்தா இவன் விடுதலை பண்ண அந்த பொண்ணு கிட்ட பார்த்தா நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் யூகியோட சப்போர்ட் மூலியமா எல்லா பிரச்சனையும் தீரப்போம். மறுநாளே அந்த இடத்தோட இன்சார்ஜும் எல்லா ஹெல்ப்ஸையும் நீங்க இந்த இடத்துல கூட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த இடத்துல தங்க வைக்க முடியாது அவங்களை. என்னது நான் கூட்டு போனோமா? எங்க இவங்க அவங்களோட வீடான கிரேட் ஃபாரஸ்ட் ஜூரால தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த இடம் ஃப்ரீயா இல்ல. ஏன் காரணம் ஜூரா ஃபாரஸ்ட் இப்ப டிமலா ட்ரீமரோ டெரிட்டரியா மாத்திட்டாங்க. இதனால பிரச்சனை தான். ஆமா அவன் சொல்றது சரிதான். ஏன்னா பேல்சியாவும் ஃபேல்மோத்தும் ஒன்னா இடத்துல ப்ளீஸ் எனக்கு ஹீரோ பண்ணுங்க. சரி ஓகே எவ்வளவுப்படாதீங்க நான் அந்த ஜூரா ஃபாரஸ்ட் ஹெல்ப் கூட்டு போறேன். சூப்பர் சொல்லிட்டு அவரு பாராட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை கேட்டு எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் சாக்கா இருக்கு. லைட் ஸ்பீட் ஹீரோ டிமலா ட்ரீமரோ அதிக பண்ணி இருக்காரு. ஈனாட்டாக பதிலா இதெல்லாம் வதந்தியும் பரவ இன்னொரு பக்கம் இவனும் இப்போ வந்துனே இருக்கும்போது யோசிக்கிறான் டிமலா ட்ரீமரோவை போட்டு தரணுமா? அதுவும் ஈனாட்டா தோத்ததுனால அதுக்கு நான் என்னடா பண்றது? அவ தொட்டுட்டா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? எனக்கு ஆசையா அவங்க கூட சண்டை போடாம பேச்சுவார்த்தை நடத்தும் தான். அதுக்கப்புறம் இவனு பயத்தோட இருக்கும்போது இவங்க ஆறுதல் சொன்னாங்க. சரி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹியூமன்ஸ் கிட்ட நல்லாவே ஃப்ரெண்டா தான் பழக பண்ணிக்கிறாங்க. அதனால முதல் வெளியே அவங்க கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் மனசு விட்டு பேசுவோம். அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். அதுக்கப்புறம் இவங்க ஹாப்பியாவே இது ஒர்க்கான நல்லா இருக்கும் சொல்லிட்டு அவனும் ஜூரா ஃபாரஸ்ட் நோக்கி போயிருக்கோம். அதுக்கப்புறம் ஜோயும் இதுதான் நடந்தது. இப்போ லைட் ஸ்பீட் ஹீரோவான மசையுக்கி உங்களை நோக்கி தான் வந்து இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? ட்ரீமரோ அவனை போய் பயமுறுத்திட்டு வரதான் பேசாம நானும் வர இராசியானு சொல்ல டெவலப்பும் அவனுக்கு கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டா அப்படின்னு இதுனால துடிக்க. அதுக்கப்புறம் மஜ்மிலும் ட்ரீமரோ அவங்களோட சபாநேட்டு கிட்ட சொல்லுவீங்க இப்ப நம்ம ஃபெஸ்டிவலும் வரப்போறதுனால இந்த மாதிரியான நேரத்துல சண்டை போடுறதுன்றது நமக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால ஈவெண்ட் வேற வரப்போது எல்லாரும் அமைதியா சொல்லுங்க. நல்லாவே தெரியும்டா. அதுக்கப்புறம் அவனும் எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுங்க. நம்ம ஒண்ணு ஃபைட் பண்ண போறது கிடையாது. அவன் வந்தவனே நான் கூட பேசலாம் போறேன். எல்லாம் புரிஞ்சுதா? என்ன சொல்றீங்க? புரிஞ்சுதான். நல்லாவே புரிஞ்சுது. ஹீரோவும் அடடா கிண்ணடா இது ஃபெஸ்டிவல் வரதுக்குள்ளேயே ஒவ்வொரு பிரச்சனையா கிளம்புது. உன ஃபெஸ்டிவலுக்கு 3 நாள் தான் இருக்குது அப்படின்னு அவனு சொல்ல அதோட இந்த சொல்ல முடியாங்க. சரிங்க சேர்ந்து வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்த விலைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டீஸ் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் சும்மா தரமா இருக்கும். காமெடியாவும் ஃபன்னாவும் இருந்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மிஸ் பண்ண பாத்துப்பீங்க. அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க ஸ்லம்பி இந்த வீடியோ முடிச்சுமா.